வேப்பூர் அருகே இளைஞரை கத்தியால் குத்தி கொலை செய்துவிட்டு தப்பிச் சென்ற மர்ம நபர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த வேப்பூர் பகுதியைச் சேர்ந்தவர் அருண்குமார். காய்கறி வியாபாரம் செய்து வரும் அருண்குமாரிடம் காய்கறி வேன் ஓட்டுநராக அப்பகுதியைச் சேர்ந்த சுனில் என்பவர் வேலை செய்து வந்துள்ளார். இந்நிலையில் சுனில் மது அருந்திவிட்டு வேலைக்கு சரியாக வருவதில்லை என்பதால் அருண்குமார் வேலையில் இருந்து நீக்கியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த சுனில் தனது நண்பர்களான பாலாஜி, சூர்யா, மணிகண்டன் ஆகிய 4 நபர்களுடன் மது போதையில் அருண்குமாரின் வீட்டிற்கு சென்று தகராறு செய்துள்ளனர். அப்போது அருண்குமாரை மறைத்து வைத்திருந்த கத்தியால் தாக்கியுள்ளனர். இதில் அருண்குமாரின் வலது கன்னத்தில் பலத்த காயங்கள் ஏற்பட்ட நிலையில் இதனை கண்ட அருண்குமாரின் உறவினர் சதீஷ் சண்டையை தடுத்து நிறுத்த முயன்றுள்ளார். அப்போது சதீஷ்குமாரின் இடது மார்பு பகுதியில் கத்தி குத்து ஏற்பட்டதில் சதீஷ்குமார் சம்பவ இடத்திலேயே ரத்த வெள்ளத்தில் மயங்கி விழுந்துள்ளார். இந்த நிலையில் தாக்குதலில் ஈடுபட்ட சுனில் மற்றும் அவரது நண்பர்களான 4 நபர்களும் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளனர். இதனையடுத்து அங்கிருந்த உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் சதீஷ்குமாரை உடனடியாக மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சென்றனர். அப்போது பரிசோதனை செய்த மருத்துவர்கள் சதீஷ்குமார் இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து சதீஷ்குமாரின் உடல் வேலூர் அடுகம்பாறை அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் குறித்து ஆற்காடு நகர காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தப்பிச் சென்ற 4 குற்றவாளிகளை தேடும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.